நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையில் எங்களுக்காக காத்திருக்கிற தெய்வமே, உம்முடைய அன்புக்காகவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய ஆற்றலுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் இவர்களது குடும்பங்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாங்கள் உம்மிடமிருந்து விலகி விடுகிறோம். நம்பிக்கையிலிருந்து தளர்ந்து போகிறோம். தெய்வமே, தள்ளாடி தள்ளாடி தடுமாறி விழுந்து போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் இன்னும் நாங்கள் வளர்த்து கொள்வதற்கு உம்முடைய ஆற்றலை தாரும், உம்முடைய அன்பை தாரும். இதோ இந்த நேரத்தில் நாங்கள் உமது திருமுன் ஒன்று கூடியிருக்கிற இந்த நேரத்திலே நம்புகிறேன் குணமாக என்று சொன்ன தெய்வம் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஐயா, இதோ இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இவர்களது குடும்பங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இந்த நாள், இந்த நேரம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாக எங்களுக்கு அமைய செய்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மிடமிருந்து நாங்கள் விலகி போய் யாரை சந்தித்து அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள இயலும், யாரை சந்தித்து நாங்கள் குணம் பெற்றுக்கொள்ள இயலும், யாரை சந்தித்து நாங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும்? எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறவர் நீர்தானே ஐயா. இயேசுவே, இயேசுவே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். இதோ எங்களது நம்பிக்கை இன்மையால் எங்களை ஒதுக்கி விடாதேயும் ஆண்டவரே. நாங்கள் தளர்ந்து போயிருக்கிற அந்த நிலையிலே எங்களை வெறுத்து விடாதேயும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அன்பினால், உம்மீது நாங்கள் கொண்டிருக்கிற எளிய நம்பிக்கையினால் இன்னும் இன்னும் உம்மை நேசிக்கவும், உம்மை அன்பு செய்யவும், உம்மை இறுக்கமாக பற்றி கொண்டு வாழவும் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும், எங்களை வழி நடத்தும், வழி நடத்தும். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு
ஆம் பிரியமானவர்களே, இதோ இந்த நற்கருணையிலே இருக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, மரணத்தை வென்று சாதித்தவர், சகலத்தையும் வெல்லக்கூடிய தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவரை ஆராதிப்போம், ஆராதிப்போம். ஏதோ இது ஒரு வழிபாடு அல்ல, மாறாக இந்த நற்கருணையில் நீங்களும் நானும் நம்பி இருக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிறார். மரணத்தை வென்றவருக்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து நம்முடைய ஆராதனையை, நம்முடைய அன்பை சமர்ப்பிப்போம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை உங்களோடும் என்னோடும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணகம் வந்தவர், இந்த பூமிக்கு வந்தவர். இதோ இந்த அற்புதமான நற்கருணை வடிவிலே நம்மோடு கூட தங்கி இருப்பவர். ஆம் பிரியமானவர்களே, நமக்காக, நம்மை தொடுவதற்காக, நம்மோடு பேசுவதற்காக, நம்மோடு வாழ்வதற்காக வந்திருக்கிற இந்த தெய்வத்தை நாம் ஆராதிப்போம். சுகம் தரும் வல்லவரை நாம் ஆராதிப்போம். எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து உற்சாகமாக பாடுவோம். எம்மோடு வாழ்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சுகம் தரும் வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாடுவோம். எம்மோடு வாழ்பவரே, உம்மை ஆராதனை
ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசுவே, நீங்க இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு? ஆண்டவரே, உங்களை தவிர எனக்கு வேற எதுவுமே வேணாம் ஆண்டவரே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசுவே, ஓடி வந்திருக்கிறோம். உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு? உங்களை தான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆசையெல்லாம் நீதானையா, என்னுடைய ஆசையெல்லாம் நீதாயா. தேவையெல்லாம் நீதானையா, என்னுடைய தேவையெல்லாம் நீதான் ஆண்டவரே. ஆசையெல்லாம் நீதானையா, ஆண்டவரே நீதானையா. தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. தேவையெல்லாம் நீதானே. தேவையெல்லாம் நீதானே. யோபாகமத்துல மிக அற்புதமாக அந்த கதை சொல்லப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, சாத்தான் உலகம் எல்லாம் போயிட்டு கடவுளுக்கு முன்னாடி போய் நிற்பான். அப்ப கடவுள் எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்பார். நான் இந்த உலகம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே கடவுள் பெருமையா சொல்வார், என்னுடைய ஊழியன் யோபுவை நீ பாத்தியா அப்படிம்பார். உடனே சாத்தான் என்ன சொல்லுவான், என்ன சொல்றான், அவனுக்கு என்ன, நீங்க எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறீங்க, தேவையான செல்வங்களை கொடுத்திருக்கிறீர்கள், ஏராளமான வளங்களை வாரி வழங்கி இருக்கிறீங்க, அவன் அப்புறம் உங்க பிள்ளையா இல்லாம எப்படி இருப்பான்? அன்பார்ந்தவர்களே, நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் எனக்கு ஒருவேளை நல்ல கடவுள் வச்சிருக்கிறார் அப்படின்னா செய்யறதுல பிரச்சனையே இல்லைங்க. எப்ப தெரியுங்களாங்க கடவுளை விட்டு விலகி போகிறோம், தூரமா போயிடுறோம். ஃபாதர், நான் மருத்துவமனையில என்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு போராடி கொண்டு இருந்தேன். கடவுள்கிட்ட அப்படியே முழங்கால் போட்டு வேண்டினேன் ஃபாதர், ஆனா எனக்கு எதுவும் நல்லது நடக்கல ஃபாதர். நானும் பல ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையில போராடி போராடி தோத்துக்கிட்டே போறேன் ஃபாதர். எப்படி ஃபாதர் நான் கோயிலுக்கு போக முடியும்? இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னுடைய வாழ்க்கையில வருகிறது என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது நான் கடவுளுடைய அன்பிலிருந்து நம்பிக்கையிலிருந்து விலகி போகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையின் தந்தை யாருங்க? ஆபிரகாம். ஏன் அவரை நம்பிக்கையின் தந்தை அழைக்கிறோம், நம்பிக்கையின் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. 15வது அதிகாரம், 15வது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, கடவுளுடைய தூதர் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அந்த உடன்படிக்கை செய்து கொள்கிற அந்த நேரத்துல நீங்க விவிலியம் வைத்திருந்தீர்கள் அப்படின்னா 5வது வசனம் வாசிங்க. 15:5 வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார்,
முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்றார். அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியும் ஆபிரகாமுக்கு இந்த வாக்குறுதி கொடுத்த பொழுது குழந்தையே இருந்துச்சா? இல்ல, குழந்தை இல்ல. சாராள் ஏறக்குறைய வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறார். நீங்க இதை அப்படியே வாசிச்சுட்டு அவ்வளவு எளிதாக கடந்து போயிட முடியாதுங்க. ஆபிரகாம் அப்படியே ஒரு மிகப்பெரிய மனிதராக உருவாகி இருக்கிறார், எல்லாம் சரிதான். ஆனால் அவருடைய பெயரை சொல்வதற்கு வாரிசு இல்ல, வாரிசு இல்ல. ஒரு சந்ததியில மிக மிக முக்கியமானது என்னது? குழந்தை பேரு இல்ல. மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பண்றாரு கடவுளுடைய தூதர்? அவரை வெளியே கூட்டிக்கிட்டு வரார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா வெளியில போறதுக்கு யோசிப்பீங்க. நான் எங்க ஃபாதர் வெளியில போறது? ஒன்னும் முடியல ஃபாதர். அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்போம். நோய் வந்துருச்சு அப்படின்னா முடங்கி கிடப்போம். 4 பேரு நம்மளை பார்த்து ஏதாவது தவறு சொல்லிடுறாங்க, நான் ஏதோ ஒரு குற்றவாளியாக உணர்கிறேன் என்கிற பொழுது வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பேன். அப்பெல்லாம் என்ன பண்றோம்? பயந்து போகிறோம், நடுங்கி கொண்டே இருக்கிறோம், அடங்கி கொண்டே இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்ப கடவுளுடைய தூதர் ஆபிரகாமை அப்படி வீட்டுக்குள் இருக்கிறவரை என்ன பண்றாருங்க? வெளியே அழைத்து வருகிறார். நீ ஏன் பயப்படுற? அங்க பார், இந்த நட்சத்திரத்தை பார், முடிஞ்சா எண்ணிக்கோ. இந்த அளவுக்கு கடவுள் உன்னுடைய சந்ததியை வளர்க்க போகிறார். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? என்ன ஆண்டவரே, ஊர்ல இருக்கவன் தான் என்ன பார்த்து கேலி பண்றானா, நீங்களே என்ன பார்த்து கிண்டல் அடிக்கிறீங்க. எனக்கு ஒரு குழந்தை கூட இல்ல, என்னுடைய சந்ததி இந்த நட்சத்திரத்தை போல அப்படியே பயங்கரமா வளர்ந்துருமா? கேட்டிருப்போம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அதனால தாங்க அவர் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, அவர் என்ன சொல்றாரு? அதை ஏற்றுக்கொள்கிறார், உணர்ந்து கொள்கிறார். அவருக்கும் ஒரு குழந்தை கிடைக்குது, அதுல வரலையும் பிரச்சனை இல்லை. அந்த முதிர்ந்த வயதுல சாராள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். இப்ப என்ன அப்படின்னா, அடுத்தது வருகிற அந்த 22வது அதிகாரம், அந்த 22வது அதிகாரத்துல கடவுள் என்ன பண்றாராம்? அவரை சோதிக்க தொடங்குகிறார். இங்கே கொடுக்கிற கடவுள் என்ன பண்றாரு? என்னுடைய நம்பிக்கையை சோதிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இங்க நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? என்னை சோதிக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். என்னுடைய குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாருன்னு நினைச்சுக்கிறோம். என்னுடைய வாழ்க்கைக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிரோம். இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன எண்ணம் எப்படி இருக்குது? அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு கடவுள் ஒரு சோதனையை கொடுக்கிறார், ஒரு சோதனையை கொடுக்கிறார். என்ன பண்றாரு? அந்த ஈசாக்க, அப்படி வரம் இருந்து பெற்ற அந்த குழந்தைய எனக்கு நீ பலி கொடுன்னு சொல்றாரு. கூட்டிட்டு போறார். அப்படி கூட்டிட்டு போகிற பொழுது அந்த 5வது வசனம் வாசிங்க, 22:5. உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம். பாருங்க அன்பார்ந்தவர்களே, தனக்கு இருக்கிற அந்த ஒட்டுமொத்த சந்தோஷமா அந்த மகனாதாங்க இருந்திருப்பான். அப்படி அவனை கூட்டிட்டு போகிற பொழுது என்ன பண்றாரு? அவனை கொலை செய்ய போகிறார், ஆண்டவருக்கு பலி கொடுக்க போகிறார். பலி கொடுக்க போகிற அந்த நேரத்துல வேலையாள்கிட்ட என்ன சொல்றாரு? நீ இங்கேயே இரு, நானும் என்னுடைய மகனும் ஆண்டவருக்கு பலி கொடுத்துட்டு திரும்பி
வருவோம். நான் போய் என் மகனை பலி கொடுத்துட்டு நான் வரேன்னு சொல்லல. நம்பிக்கையோடு இருக்கிறார் பாருங்க. நாங்கள் திரும்பி வருவோம். அப்பொழுதும் அவர் தளர்ந்து போகவில்லை, அவர் சோர்ந்து போகவில்லை. ஐயோ எனக்கு குடிந்த ஒரே ஒரு சொத்து இப்படி ஆயிருச்சே என்று ஒளிந்து கொள்ளவில்லை, ஒளிந்து கொள்ளவில்லை. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, அடுத்ததும் நம்ம பார்க்கிற பொழுது அப்படியே தொடர்ந்து பார்த்தோம்னா என்ன நடக்கும்? 7வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாக ஆபிரகாமை நோக்கி, அப்பா. அன்பார்ந்தவர்களே, இதை எழுதுனவங்க ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாங்க. அப்பா, நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மகனை கொலை செய்ய போறாருங்க, அந்த மகனை பலி கொடுக்க போகிறார். என்னதான் அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும் உள்ளத்துல ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும்ல. அந்த நேரத்துல அந்த குழந்தை அப்பா அப்படின்னு கூப்பிடுகிற பொழுது எப்படிங்க இருக்கும்? இதை எழுதுகிற பொழுது அப்பா என அழைக்க, அவன் எதுவும் சொல்லவே தேவையில்லைங்க. அப்பா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த தந்தையினுடைய உள்ளம் உருகி இருக்க வேண்டும். மகனை தூக்கிக்கிட்டு அப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கணும். அப்ப அவனே கேட்கிறான், அப்பா விறகு இருக்குது, நம்ம பலி கொடுக்கக்கூடிய அந்த பொருள் எங்க, ஆட்டுக்குட்டி எங்க? அன்பார்ந்தவர்களே, அப்பொழுது அவர் சொல்கிறார், ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டில் கடவுளே பார்த்துக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளே பார்த்துக் கொள்வார். எப்பா அது நம்மளோட பிரச்சனை இல்லப்பா. கடவுளுக்கு எது வேண்டுமோ அதை நான் கொடுக்க துணிந்து விட்டேன், தயாராயிட்டேன். கடவுளே பார்த்துக் கொள்வார். பார்ந்தவர்களே, இப்படிப்பட்டவர் தாங்க ஆபிரகாம். இவருக்கு எப்படிங்க இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11:11, ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். அன்பார்ந்தவர்களே, இங்க இதை தாங்க நம்ம பார்த்து கொள்ளணும். வாக்கு கொடுத்தவர் யாருங்க? நம்பிக்கைக்குரியவர். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்குது, ஒரு 10,000 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்கிற பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? நான் சரி தரேன் அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மனைவி கேட்பாங்க, என்னங்க உங்க ஃப்ரெண்டு தரான்னு சொன்னீங்களே, கண்டிப்பா கொடுத்துருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். அப்ப நம்ம வீட்டுக்காரரு என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லுவார். சில நேரத்துல என்ன சொல்லுவாரு? என் ஃப்ரெண்டுடி, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவன் கொடுத்த வாக்க காப்பாத்துவான், கண்டிப்பா எப்படியாவது நமக்கு அந்த 10,000 ரூபாய் கொடுப்பான், ஏன்னா வாக்கு கொடுத்தவன் என்னுடைய நண்பன். அன்பார்ந்தவர்களே, இங்க அந்த வார்த்தை தான் இங்க சொல்லப்படுகிறது. இங்கே வாக்கு கொடுத்திருப்பவர் யாரு? கடவுள். உங்களை நான் தாங்கிக்குவேன், உங்களை நான் உயர்த்துவேன், உங்களை பாதுகாப்பேன், உங்களை நான் வழி நடத்துவேன், உங்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர் கடவுள். கடவுள். அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாம்கிட்ட ஏன் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னா, வாக்கு கொடுத்தவர், எனக்கு வாக்குறுதி கொடுத்தவர் என் கடவுளாக இருக்கிற பொழுது அவருடைய தூதர் என்ன வெளியில கூட்டிட்டு வந்து காட்டினாரே, இந்த விண்மீனை முடிஞ்சா எண்ணிப்பார். அப்ப இந்த விண்மீனை இப்படி வைத்திருக்கிற ஆண்டவர் இதே போல என்னுடைய சந்ததியை பழுக செய்வார் அப்படின்னு நம்பினார். ஏன்னா இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் என்னுடைய கடவுளாக இருக்கிறார், என்னுடைய கடவுளாக இருக்கிறார். பார்ந்தவர்களே, அப்ப இன்னைக்கு எனக்கு தேவைப்படுவது என்ன அப்படின்னா, இந்த ஒரு உணர்வு தான். மகனே கலங்காதே, மகனே அஞ்சாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன்.
நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் தாங்கிக்குவேன், உன்னை தூக்கி பிடிப்பேன், உன்னை உயர்த்தி பிடிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் யாருங்க? என்னுடைய கடவுள், என்னுடைய கடவுள். அப்ப என்ன அப்படின்னா, எனக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, சோதனை வருது அப்படின்னா கடவுள் என்னோடு இல்லை என்ற அர்த்தம் இல்லைங்க. அது நிகழ்ந்திருக்கிறது. நான் எவ்வளவு கடவுளுக்கு பிரியமானவன் என்பதை இங்கே நான் நிரூபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அதை உணர்த்தி காட்ட இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த நம்பிக்கையில ஒரே ஒரு சவால் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு துன்பம் வருது, ஒரு நோய் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்காக நான் ஏன் இவருடைய அன்பிலிருந்து விலக வேண்டும்? விலக வேண்டும். ஏன் அபிரகாமை போல என்னால இருக்க முடியல அப்படின்னா நான் பயப்படுறேன். அப்ப கடவுளை மறந்துட்டு வாக்கு கொடுத்தவர், என்ன பாதுகாப்பேன், வழி நடத்துவேன் அப்படின்னு சொன்னவர், கடவுள் என்பதையெல்லாம் நான் மறந்துட்டு யாரோ ஒரு மனிதர் சொல்லுகிற அந்த வார்த்தையை எண்ணி நான் கலங்குகிறேன், நான் தவிக்கிறேன், நான் பயப்படுறேன், நான் அச்சம் கொண்டவனாக, அச்சம் கொண்டவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அப்ப எனக்கு இங்க என்ன தேவை அப்படின்னா, எனக்கு வாக்கு கொடுத்தவரை நான் நம்புகிறேன், என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என்னுடைய கடவுளை நான் நம்புகிறேன். இதோ என்னாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், கலங்காதே, அஞ்சாதே அப்படின்னு சொன்ன என்னுடைய தெய்வத்தை நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அவரை நான் பிடித்து கொண்டு வாழ்வதுதான் இங்கே நம்பிக்கைக்குரிய செயல், இங்கே வல்லமைக்குரிய செயல். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்வு வாழ நீங்களும் நானும் பிரியமானவர்களே இந்த நாள்ல நாம் இங்கே அழைக்கப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மாதா தொலைக்காட்சி எப்பொழுதுமே நீங்க வாங்க, உங்களை நான் குணப்படுத்தி அனுப்பிடுறேன், உங்களுக்கு அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன், நீங்க இவ்வளவு காணிக்க கொடுத்தீங்கன்னா அதை சரியா போயிடும் அப்படின்னு உங்களுக்கு ஏதோ ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போக மாட்டாங்க. ஏதோ ஒன்றுக்காக உங்கள்கிட்ட நீங்க இதை ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இது நடந்துரும் அப்படின்னு ஒரு தவறான வழிகாட்டுதலை சொல்ல மாட்டோம். காரணம், நீங்கள் இந்த வாழ்க்கையை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிற நம்முடைய இயேசுவை இன்னும் இன்னும் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கிற பொழுது, அப்படி உணர்கின்ற பொழுது இந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்க எந்த நிலையில் இருந்தாலும், நோயில் இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், பசியில் இருந்தாலும், பாவத்தில் இருந்தாலும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் வழியாக கடவுளுடைய ஆசீரை பெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய அன்பு அப்படிங்கிறது வெறுமனே நான் மகிழ்ச்சியோடு இருப்பது மட்டும் அல்ல பிரியமானவர்களே, அல்ல. கடவுள் உங்களுடைய நோய்களை தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார், உங்களை சுமப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதுக்காக நான் எப்படினாலும் வாழ்வேன், கடவுள் என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது அல்ல ஆன்மீகம். எந்த நிலையிலும் நான் என் கடவுளோடு இருப்பேன் என்பதை புரிந்து கொள்வதுதாங்க நம்பிக்கை. அப்ப எனக்கு வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் நான் ஏன் என் இயேசுவை விட்டுட்டு போகணும்? நான் ஏன் என்னுடைய கடவுளை விட்டு விட்டு போக வேண்டும்? நான் இவரோட கையை விட்டுட்டு எதற்காக வாழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் எடுக்கிற முடிவில் தொடங்குகிறது உங்களது ஆன்மீகம், உங்களது ஆன்மீகம். ஆம் பிரியமானவர்களே, உங்களை அழைத்திருக்கிறவர், உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பவர், உங்களை வழிநடத்தி கொண்டிருப்பவர் கடவுள். உங்களுக்கு கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்ப என்னோடு இருக்கிற இந்த தெய்வம், என்னை வழி நடத்துகின்ற இந்த தெய்வம் என்ன எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார். அவருடைய அன்பில் இருந்து நான் விலகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இன்னைக்கு நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா வேதனைகளையும், எல்லா துன்பங்களையும், எல்லா துயரங்களையும் இந்த நேரத்திலே இதோ நம்முடைய சகோதரோடு கூட இணைந்து இந்த பாடலின் வழியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எந்த சூழலிலும் நான் உன்னுடைய அன்பிலிருந்து, உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து நான் விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து இதோ இந்த பாடலிலே பங்கேற்போம். பாடலின் 24. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அன்பார்ந்தவர்களே, இதோ நமக்கு முன்பாக வந்திருக்கிற ஆண்டவருடைய இந்த முகத்தை பார்ப்போம். இது ஏதோ ஒரு அடையாளம் அல்ல, ஏதோ ஒரு அப்ப துண்டு அல்ல. இயேசுவினுடைய முகம், இயேசுவினுடைய சரீரம். இதை உணர்ந்து அத்தகைய ஒரு நம்பிக்கையோடு கூட நம்மை அழைத்தவர், நம்மை பாதுகாப்பார், நம்மை வழி நடத்துவார் என்கிற ஒரு உணர்வோடு கூட நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுப்போம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. ஆண்டவரே, இதோ உம்முடைய முகத்தை பார்க்கிற பொழுது எங்களது பாடுகள், எங்களது துயரங்கள், எங்களது வேதனை, கஷ்டம், கண்ணீர் எல்லாம் மறைஞ்சு போயிடும் ஆண்டவரே. ஆனா பல நேரத்துல எனக்கு பாடுகள் வருகிற பொழுது, என் வாழ்க்கையில துயரங்கள் வருகிற பொழுது நான் ஓடி போயிட்டேன். ஆண்டவரே, உம்மை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆலயத்திற்கு வருவது தயங்கினேன். ஆண்டவரே, இல்ல, உம்முடைய முகத்தை பார்ப்பதுதான் எனக்கு ஆறுதல். உம்முடைய முகத்தை பார்க்கிற பொழுது என்னுடைய கலக்கங்கள், கண்ணீர் எல்லாம் மாறி போயிடும். இதோ நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எந்த பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எங்கள் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே,
ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த பாவங்கள் தாவீது அரசர் சொல்வதை போல எங்க கண் முன்பாக நின்று கொண்டே இருக்குது. ஆண்டவரே, எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்கிற பயத்துல நாங்க உம்மை விட்டு தூரமா இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை சந்திக்க மறந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பிலிருந்து விலகி போயிருக்கிறோம். ஆண்டவரே, இதோ என்னுடைய நம்பிக்கைக்குரியவரை நான் ஏமாத்திட்டேன், என்னுடைய நம்பிக்கைக்குரியவளை நான் ஏமாத்திட்டேன் அப்படிங்கிற குற்ற உணர்வு எனக்கு என் வாழ்க்கையில அமைதிய என்னிடமிருந்து எடுத்துருச்சு. ஆண்டவரே, அமைதி இல்லாமல் நான் தடுமாறி கொண்டே இருக்கிறேன், நான் பயந்து கொண்டே இருக்கிறேன், ஓடி ஒளிந்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை பார்க்கிற பொழுது திரும்பி வந்து அந்த ஊதாரி மைந்தனை போல உம்முடைய முகத்தை பார்க்கிற பொழுது என்னுடைய பாவங்களை, எனக்குள்ள இருக்கிற கட்டுகளை எல்லாம் நீர் நீக்கி விடுகிற தெய்வமாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, இயேசுவே, உங்க முகத்தை பார்க்கணும். ஆண்டவரே, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் குற்றவாளி, பாவம் செய்தவள் என்பதையெல்லாம் வீசி எறிந்து விட்டு உங்க முகத்தை பார்க்க வந்திருக்கேன். ஆண்டவரே, என்ன நம்பிக்கையோடு ஏத்துக்கங்கப்பா, எனக்கு ஆறுதல் கொடுங்கப்பா, எனக்கு மன அமைதியை தாங்கப்பா. இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும், எங்கள் மனதில் அமைதியை தந்து விடும். எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும், எங்கள் மனதில் அமைதியை தந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, 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 வாருமே, இயேசுவே வாருமே, அல்லேலூயா, அல்லேலூயா. முடிந்தவங்க முழங்கால் போடுவோம். பிரியமானவர்களே, முடிந்தவர்கள் முழங்கால் போடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, அல்லேலூயா, இயேசுவே, அல்லேலூயா. ஆண்டவரே, கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்பிக்கையை தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களது துன்பத்தின் மத்தியிலே ஆறுதலை தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, 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 உம்மை விட்டு விலகக் கூடாது என்கிற உறுதியை தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, எங்களோடு
ஆண்டவரே, இயேசுவே நன்றி ஆண்டவரே. இதோ இந்த அற்புதமான மக்களுக்காக நன்றி ஆண்டவரே. இவர்களுடைய கண்ணீருக்காக நன்றி ஆண்டவரே. இவர்களுக்கு நீ தருகிற ஆறுதலுக்காக நன்றி ஆண்டவரே. இவர்களை நீ தட்டி கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இவர்களை தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. இவர்களை உறுதிப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை இந்த நாளிலே ஆழப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. எங்களது துன்பங்களை, எங்களது வேதனைகளை, எங்களது இயலாமையை, எங்களது பலவீனத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ எல்லா நேரங்களிலும் எங்களது விசுவாசத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நாங்கள் தைரியத்தோடு இருக்கிற உள்ளத்தை எங்களுக்கு இந்த நாளிலே வழங்கியதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஒருபோதும் விட்டு விலக மாட்டோம் என்கிற உணர்வை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதோ எங்களது கணவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களது மனைவிக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஏமாற்றியவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. எங்களது குழந்தைகளுடைய படிப்பை ஒப்புக் கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உழைக்கிற அந்த வேலையை ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். எங்களது குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆசிரியரை உணர்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எங்களது கண்ணீரை துடைத்தவரே, எங்களை தாங்கி பிடித்தவரே, எங்களை உயர்த்தி பார்ப்பவரே நன்றி ஆண்டவரே. விட்டு விலக மாட்டேன், உம்மை விட்டு விலக மாட்டேன். இயேசுவே நீ போதும் ஐயா. இயேசுவே உம்முடைய வார்த்தை போதும் ஐயா. இயேசுவே உம்முடைய அன்பு போதும் ஐயா. உம்முடைய கரத்துக்காக நன்றி ஐயா. உம்முடைய வல்லமைக்காக நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. நன்றி. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்கப்பா. உம்மால் கூடும் இயேசுவே எல்லாம் கூடும். எல்லாமே கூடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த மக்களுக்காக உம்முடைய வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்கப்பா. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, மக்களுடைய கண்ணீரை காண்கிற தெய்வமே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசையா, இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா, ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, இயேசுவே கண்ணீரை காண்பவரே, ஆண்டவரே, கண்ணீரை காண்பவரே, எங்களுடைய இயேசுவே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. என்னோடு பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என்னோடு பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. அன்பார்ந்தவர்களே,
நம்முடைய ஆண்டவர் இயேசு பேசுவதை தொடர்ந்து கேட்போம், தொடர்ந்து கேட்போம். ஒருவேளை நம்முடைய துன்பங்களின் வழியாக நம்முடைய கடவுள் பேசிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் இப்பொழுது சிந்திய அந்த கண்ணீரின் வழியாக கடவுள் பேசிக் கொண்டிருக்கலாம். உங்களது குழந்தைகள் வழியாக, உங்களது கணவன் வழியாக, ஏன் நீங்கள் சந்திக்கிற நண்பர்கள் வழியாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கலாம். உணர்வோம் பிரியமானவர்களே, உணர்வோம். கடவுள் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஆறுதலை, அன்பை வழங்கி கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட அனைவரும் இணைந்து மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.